புதுக்கோட்டை மாவட்டத்தில் அதிமுகவுடைய முன்னாள் ஒன்றிய செயலாளர் சமூக ஆர்வலருமான ஜெகபர் அலி கொலை செய்யப்பட்டதனுடைய எதிரொலியாக திருமயம் வட்டாட்சியர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார் என்கின்ற புதிய தகவலை பார்க்கின்றோம். விவரங்களுடன் செய்தியாளர் சாமிநாதன் இணைப்பில். சாமிநாதன், அது தொடர்பான உங்கள் விவரம். வணக்கம் கோபால். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே உள்ள வெங்கலூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் சமூக ஆர்வலரும் அதிமுக நிர்வாகியுமான ஜெகபர் அலி. இவர் கடந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் கனிம வளங்கள் கொள்ளையடிக்கப்பட்டு வருவதாகவும், குறிப்பாக திருமயம் அருகே ஆர்ஆர் கிரஷரில் முறைகேடாக கல் வெட்டி எடுக்கப்படுவதாகவும் கடந்த 13ஆம் தேதி புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்திருந்தார். இதனைத் தொடர்ந்து கடந்த 17ஆம் தேதி திருமயம் அருகே உள்ள காட்டுபாவா பள்ளிவாசல் பகுதியில் கல்குவாரி உரிமையாளர் லாரி ஏற்றி கொல்லப்பட்டார். இதற்கு பல்வேறு கட்சிகள் மற்றும் சமூக அமைப்புகள் கண்டனம் தெரிவித்து வந்த நிலையில இந்த வழக்கு விசாரணையானது சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டது. அந்த சிபிசிஐடியின் விசாரணை அதிகாரியாக புவனேஸ்வரி நியமிக்கப்பட்டார். மேலும் ஜெகபர் அலி குடும்பத்திற்கு அரசியல் கட்சிகள் சார்பில் பல்வேறு ஆறுதல்களோடு அங்கே அந்த நீதிக்கு, அதாவது ஜெகபர் அலி கொல்லப்பட்டதுக்கு உண்டான விசாரணைக்கு நீதி வேண்டும் என்றும் பல்வேறு தரப்பினர் கோரிக்கை வைத்திருந்தனர். அந்த வகையில நேற்று அந்த வழக்கு சம்பந்தப்பட்ட திருமயம் காவல்துறை ஆய்வாளர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டு பணியிட நீக்கம் செய்யப்பட்டார். இந்நிலையில தற்போது அந்த விசாரணைக்கு, அதாவது வழக்கு சம்பந்தமாக பல்வேறு கட்ட விசாரணை நடைபெற்று வரும் நிலையில இது குறித்து ஜெகபர் அலி பலமுறை அந்த சம்பந்தப்பட்ட திருமயம் வட்டாட்சியிடம் புகார் மொழி அளித்தும் அவர் எந்த நடவடிக்கை எடுக்காத ஒரு விதமான குற்றச்சாட்டு இருந்தது. அந்த வகையில் இன்று அந்த சம்பந்தப்பட்ட திருமயம் வட்டாட்சியர் புவியரசன் பணியிட மாற்றம் செய்யப்பட்டார். மேலும் இதே போன்று புதுக்கோட்டை மாவட்டத்தில் 4 வட்டாட்சியர்கள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டது குறிப்பிடப்பட்டுள்ளது. கோபால். நன்றி சாமிநாதன், உங்கள் அண்மை விவரங்களுக்கு நன்றி.